வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வணிக வழக்குகள் நீதிமன்றம். வணிக வழக்குகள் நீதிமன்றம்னா கமர்ஷியல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கமர்ஷியல் கோர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இதுக்குன்னு தனி ஆக்ட் இருக்கு. முதல்ல சிவில் கேஸ் சிவில் கோர்ட் சம்பந்தமா தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ எக்மோரு, கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி பெருநகரங்கள்ல பூராமே கமர்ஷியல் கோர்ட், அதுக்கு பேரு வணிக வழக்குகள் நீதிமன்றம் அப்படின்னு தனியா ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சுட்டாங்க. இந்த கமர்ஷியல் கோர்ட்டுங்கிறது கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் 2015. அது முக்கியமான ஒரு விஷயம். இது சிவில் ஜட்ஜ் கேட்டகரியில் இருக்கவங்களும் சீனியர் சிவில் ஜட்ஜ் கேட்டகரியில் இருக்கவங்களும் இப்போ கோயம்புத்தூர், சென்னை, சேலம் இதுலாம் தனியாக இந்த பிளாக்கே இருக்கும். இப்போ மற்ற மாவட்டங்கள் அந்தந்த மாவட்டங்களுக்குரிய ஜூரிஸ்டிக்ஷன் ஹெட்டில் இது ஒரு சிவில் வழக்குகள் போன்ற இந்த வழக்குகள்லாம் நடக்கும். இது யாருக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர்களுக்கும் வர்த்தக தொடர்பு பண்றாங்கல்ல இவங்களுக்கு மட்டும்தான். இது எந்த ஸ்டாண்டர்ட்ல கேட்டீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட்னு இப்போ உதாரணத்துக்கு இந்த கமர்ஷியல் கோர்ட்டு வழக்குகள் நம்மளுடைய ஒரு சூட் இருக்கு பார்த்தீங்களா, ஒரிஜினல் சூட்டுன்னு ஃபைல் பண்ணோம்ல முதலேற்பு வழக்குன்னு, அது போன்ற வழக்குகள். அதாவது 3 லட்சம் ரூபாய்க்கு மேல எபோவ் 3 lakhs அதுக்கு மேல இருக்கிற வணிகர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் உள்ள தொடர்புகளுக்குரிய வழக்குகள் கூட நடக்கும். மெயினா இந்த கோர்ட் இந்த கோர்ட்டுக்கு நம்ம நார்மலா சிவில் ப்ரொசீடிங் என்னவோ சிபிசியில் இருக்கு இல்லையா, சிபிசியில் இருக்க ப்ரொசீடிங் என்னவோ அதுதான் 99%. இந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரி ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நார்மல் ஒரிஜினல் சூட் ப்ராசஸ் தான். இதுல மெயினா ஓபி பெட்டிஷன், ரெண்டாவது சிஓஎஸ் பெட்டிஷன் சொல்லுவாங்க. சிஓஎஸ்னா கமர்ஷியல் ஒரிஜினல் சூட். இந்த மாதிரி வழக்குகள் தான் இங்க அதிகமா நடக்கும். கமர்ஷியல் ஒரிஜினல் சூட் இப்போ சூட் ப்ராசஸ் எபோவ் 3 lakhs மேல இருக்கணும். அதே மாதிரி கமர்ஷியல் கோர்ட்டுக்கும் என்சிஎல்டி கோர்ட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியாம சிலர் போய் என்சிஎல்டி கோர்ட்ல கமர்ஷியல் கோர்ட்ல நடக்க வேண்டிய வழக்குகளை என்சிஎல்டி கோர்ட்ல சிலர் ஃபைல் பண்ண போவாங்க. இந்த என்சிஎல்டி கமர்ஷியல்ல நடக்கிற வேண்டிய விஷயத்த டிஆர்டிக்கு சிலர் கொண்டு போவாங்க. இந்த கோர்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாமலே சிலர் கோர்ட்டே மாத்திடுவாங்க. அதனால வணிகர்கள் வர்த்தகங்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளுமே இங்க நடக்கும் தெரிஞ்சுக்கணும். இது வர்த்தகருக்கும் வணிகருக்கும் உள்ள வழக்கு கமர்ஷியல் கோர்ட். என்சிஎல்டிங்கிறது நேஷனல் கமர்ஷியல் லா ட்ரிபியூனல்ங்கிறது நிறுவனங்களுக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு. அதாவது கம்பெனிஸ் ஆக்டும் இன்சால்வன்சி அண்ட் பேங்கர்ஸ் கோட் ஆஃப் ஆக்ட் என்சிஎல்டி நடக்கும். இது கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் நடக்கும். இங்க மேக்சிமம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயினா எதிர்பார்ப்பாங்கன்னாட்டா மீடியேஷன் ரிப்போர்ட்னு சொல்லி முக்கியமான மீடியேஷன் ப்ராசஸ், முக்கியமான ப்ராசஸ். இந்த மீடியேஷன் ரிப்போர்ட் பேப்பர்ஸ் கம்பல்சரியா இருக்கணும். அடுத்து ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எல்லாமே காப்பி அட்டாச் பண்ணா போகும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ல காப்பி அட்டாச் பண்ண ஜிஎஸ்டி சர்டிபிகேட் காப்பி, லெஜர் அக்கௌண்ட் காப்பி, பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் காப்பி, காப்பி ஆஃப் இன்வாய்ஸ், நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் என்ன அனுப்பிச்சது, காப்பி ஆஃப் ரிட்டன் ஃபார்ம் 3B இருக்கும். இது எல்லாத்தையுமே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி பெட்டிஷன் கூட ஒரு சிஓஎஸ் பெட்டிஷன் கமர்ஷியல் ஒரிஜினல் பெட்டிஷனோட நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துடணும். இங்க அப்பீல் போனோம்னா ஹைகோர்ட் போகணும், இல்லைன்னா கமர்ஷியல் டிவிஷன் சொல்லி ஹைகோர்ட்லயே இருக்கு. கமர்ஷியல் டிவிஷன், ஹைகோர்ட்லயே கமர்ஷியல் அப்ளைட் டிவிஷன், கமர்ஷியல் ஹைகோர்ட்லயே கமர்ஷியல் டிவிஷன் தனி இருக்கு, அப்ளைட் டிவிஷன் தனி இருக்கு. ரெண்டாவது இதுல என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கேஸ் எல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டிஸ்பியூட்ஸ், அதாவது வணிகர்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒப்பந்த மீறல். என்னது? வணிக ஒப்பந்த மீறல், சப்ளை ஒப்பந்த மீறல், டெலிவரி செய்யறதுல ஒப்பந்த மீறல், இது போன்ற ஒப்பந்த மீறல் வழக்குகள் நடக்கும். பேங்கிங்ல நடக்கிற விஷயங்கள் டிஸ்பியூட்ஸும், பினான்ஸ் டிஸ்பியூட்ஸும், அதுபோல ஆர்பிட்ரேஷன் சொல்லக்கூடிய ஆர்பிட்ரேஷன் டிஸ்பியூட்ஸ், ஆர்பிட்ரேட்டருக்கு தனியாக செயல்படுற வழக்குகள் வேற, அக்ரிமெண்ட் போட்டு ஆர்பிட்ரேஷன் டிஸ்பியூட் அங்கே நடக்கிற வழக்குகள் வேற. அதுபோல் ஐபிஆர் சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதுலேயே பேட்டன்ட் காப்பி ரைட் சம்மந்தப்பட்ட வழக்குகள். அப்புறம் இதுல மீடியேஷன் ரிப்போர்ட்டுங்கிறது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமர்ஷியல் கோர்ட்ல நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க. நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் அப்படின்னு இந்த மீடியேஷன் ரிப்போர்ட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். இந்த சிஓஎஸ்ங்கிறது பிளைன்டிவ் வர்சஸ் டிஃபெண்டன்ட் அப்படின்னு தான் நம்ம சேர்ப்போம். சிஓஎஸ்னா கமர்ஷியல் ஒரிஜினல் சூட், ஓபிங்கிறது பெட்டிஷன் ப்ராசஸ், பெட்டிஷனா ரெஸ்பாண்டன்ட்னு வழக்கு நடக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கமர்ஷியல் ஒரிஜினல் சூட்ல சிஓஎஸ் இருக்கு. இங்க எந்தெந்த மாதிரியான வழக்குகள் நடக்கும் கமர்ஷியல் கோர்ட்ல சிஓஎஸ் டைப் நடக்கும், ஓபி டைப் நடக்கும், ஐஏ ப்ராசஸ் போடலாம், ஏஎஸ் அப்பீல் சூட் நடக்கும், இபி பெட்டிஷன், எக்ஸிபிஷன் பெட்டிஷன் எல்லாமே இந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ், கேஸ் ப்ராசஸ். இப்போ இன்னொரு விஷயம்,
இது எப்படி சார் ஓஎஸ் மாதிரி நடக்குமானா, ஆமா கமர்ஷியல் ஒரிஜினல் சூட்னு சொல்லி பிளைன்டிஃப் வந்து பிளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க, சம்மன்ஸ் போகும், அப்பியரன்ஸ் ஆவாங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும், இஷ்யூஸ் ரைசிங் ஆகும், பிளைன்டிஃபையும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இஷ்யூஸ் ரைசிங் ஆகும். இந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி ட்ரையல் நடக்கும், ட்ரையலை பேஸ் பண்ணி ஆர்கியூமெண்ட் ஆகும், ஆர்கியூமெண்ட்டை பேசி ஜட்ஜ்மெண்ட் டிகிரி நடக்கும், இபி ப்ராசஸ் தனியாக நடக்கும். இது எல்லாமே வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். புரியுதுங்களா? இதில் வந்து நார்மலாக நம்ம சிபிசின் பிரகாரம் ஒரு ஒரிஜினல் சூட் எப்படி ஃபாலோ பண்ணி நடக்குமோ, ஒரு ஒரிஜினல் பெட்டிஷன் எப்படி ஃபாலோ பண்ணி நடக்குமோ அது மாதிரி வழக்குகள் தான் இங்கே நடக்கும். மெயினாக வந்து வணிக வர்த்தக ஒப்பந்த மீறல் இதுதான் நடக்கும். இதில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் சொல்லிட்டேன். இதெல்லாம் டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. வேற இதில் மெயினாக குறிப்பாக சொல்ல வேண்டியது வித்தியாசங்கள் தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். கமர்ஷியல் கோர்ட்டுக்கும் என்சிஎல்டி கோர்ட்டு, இன்கம் டேக்ஸ் அப்ளை ட்ரிபுனல், இது அதுபோக வந்து டிஆர்டி, இந்த ரேரா இதெல்லாமே வந்து இதெல்லாம் தொடர்புடையதாகவே இருக்கும். ரேரா இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு குழப்பமே இருக்கும், ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது. அதனால் இது வந்து ஏன் நடக்குது, இந்த வழக்குகள் வந்து இதனுடைய மெயினான டைப்ஸ் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவனா வணிகர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் நடக்கிற வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எளிமையான ப்ராசஸ் தான். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.